காடு மர்மமான இடங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பல வேறுபாடும் மாற்றமும் இருக்கு. காட்டுக்குள்ள அதை தேடி போகும்போதும் சில சமயம் தற்செயலாவும் அங்க ரொம்ப பயங்கரமான மர்மமான விஷயங்கள் புதுசா கிடைக்குது. அதுல உண்மையாவே ஜாம்பியை உருவாக்குற ஆபத்தான விஷயத்துல இருந்து வித்தியாசமான இடத்துல உருவான காடு வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான 10 கண்டுபிடிப்புகளை தான் இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்புறம் மறக்காம வீடியோவை லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. மைண்ட் கண்ட்ரோல் ஃபங்கஸ். லாஸ்ட் ஆஃப் அஸ் வெப் சீரிஸ்ல வெறும் ஃபங்கஸ் தான் மனித உடம்ப ஆக்கிரமிச்சு ஜாம்பியா மாத்தி மனித இனமே கிட்டத்தட்ட இல்லாம பண்ணும். அது மாதிரி உண்மையாவே ஒரு ஃபங்கஸ் இருக்கு. பிரேசில் காடுகள்லையும் இன்னும் சில வெப்பமண்டல காடுகள்லையும் ஓபியோகோர்டிசெப்ஸ் அனிலாடெரலிஸ் அப்படிங்கிற ஒரு காளான் இனம் இருக்கு. அந்த ஃபங்கஸ் எறும்போட உடம்புக்குள்ள போய் முதல்ல அதோட உடம்புக்குள்ளேயே வளர ஆரம்பிக்குது. அப்புறமா எறும்போட மூளைய தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதை ஜாம்பியா மாத்துது. அப்புறமா அந்த எறும்பை சுமார் 25 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஏதாவது மரம் இல்ல செடியில ஏற வைக்குது. ஏன்னா அந்த உயரத்துல தான் அந்த பூஞ்சையால நல்லா வளர முடியுமா. 25 சென்டிமீட்டர் உயரத்துல அந்த எறும்பு அப்படியே நின்றும். இதுக்கப்புறமா அந்த ஜாம்பி ஃபங்கஸ் எறும்போட உடம்புல பெருசா வளர்ந்து அதோட உடம்ப கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்து தன்னோட விதை செல்களை காத்துல பரப்பி விடும். அதுவும் வேற ஏதாவது எறும்பை பிடிச்சி அதை ஜாம்பியா மாத்தி மறுபடியும் அதே வேலையை செய்யும். நல்ல வேலை அந்த ஃபங்கஸ் எறும்போட நிக்குது. மனிதர்கள் பக்கம்லாம் வந்துச்சுன்னா என்ன வேணும்னாலும் நடக்கலாம். ஹம்பேக் வேல் இன் அமேசான். பிரேசில்ல இருக்க அமேசான் காட்டுப்பகுதியில கொஞ்ச காலம் முன்னாடி ஒரு பெரிய ஹம்பேக் வேல் வகை திமிங்கலத்தோட உயிரில்லாத உடம்பு தரையில செடிகளுக்கு நடுவுல இருந்திருக்கு. அத சில உள்ளூர் மக்களும் அப்புறமா சில ஆய்வாளர்களும் பார்த்திருக்காங்க. அந்த திமிங்கலத்தோட உடம்பு அமேசான் ஆறு ஆரம்பிக்கிற இடத்துல இருந்த ஒரு தீவு நிலப்பரப்புல தான் இருந்துதான். ஆனா பொதுவா அந்த பகுதிக்கு திமிங்கலம்லாம் வராதான். அதனால அந்த திமிங்கலம் எப்படி அங்க வந்ததுங்கிற கேள்விக்கு சரியான பதில் இல்ல. இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆய்வாளர்கள் அந்த திமிங்கலத்தை ஆய்வு செஞ்சாங்க. அதன்படி அதோட எடை சுமார் 10 டன்னும் நீளம் சுமார் 8 மீட்டரும் இருந்திருக்கு. அதோட உடம்புல காயம்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்லையா. அப்போ அது எப்படிதான் அங்க வந்ததுங்கிற கேள்விக்கு ஆய்வாளர்கள் 2 விதமான கருத்தை யூகமா சொல்லியிருக்காங்க. ஒன்னு, அதை யாரோ மனிதர்கள் இழுத்துட்டு வந்திருக்கணும். இல்ல தண்ணியோட மட்டம் அதிகமா இருக்கும்போது அந்த திமிங்கலம் அங்க வந்து தண்ணியோட மட்டம் குறையும் போது அங்கேயே மாட்டி இருக்கணும். இதை பத்தி உங்க கருத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேரி டேல் பூட் ஹவுஸ். ஃபேரி டேல் நிறைய நாடுகள்ல பிரபலமான கதை தொகுப்பு. இந்த கதையில பெரும்பாலும் ஒரு தேவதை திடீர்னு வந்து கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு உதவி செய்யும். நிறைய பேர் இதை வெறும் கதையா பார்த்தாலும் உலகத்தோட சில இடத்துல உள்ள சில மக்கள் அந்த கதையில வந்த மாதிரி தேவதை இனம் உண்மையாவே இருக்குன்னு நம்புறாங்க. அப்புறம் அந்த வகை உயிரினம் இந்த மாதிரி பூட்டு வடிவத்துல மறைவான இடத்துல கட்டப்பட்ட வீட்டுல தான் வாழுமா. இந்த குறிப்பிட்ட வினோதமான வீடு யுனைடெட் கிங்டமோட ஏதோ ஒரு காட்டுப்பகுதியில கைவிடப்பட்ட நிலைமையில உண்மையாவே இருக்கு. இதை பத்தி கேள்விப்பட்டதும் தேவதைகள் உண்மைன்னு நம்பினவங்க இதுதான் அந்த வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆய்வாளர்கள் சில ஆய்வு மற்றும் விசாரணையை செஞ்சு அது வித்தியாசமான வடிவத்தில் கட்டப்பட்ட சாதாரண வீடு தான். 1950 சமயம் அங்க ஒரு பெண்மணி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஆனா அவங்க எதுக்கு இப்படி ஒரு வீட்டை காட்டுக்குள்ள கட்டுனாங்கன்னு தெரியல. அது எப்படி இருந்தாலும் தேவதைகள் உண்மைன்னு இப்பவும் சில மக்கள் நம்புறாங்க. தேவதைகள் உண்மையா இல்லையான்னு நீங்களும் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜெயின்ஸ். 2012 ஒரு ஆய்வு குழுவினர் ஈக்குவடார் நாட்டோட அமேசான் காட்டுப்பகுதியில அங்க கடந்த காலத்துல வாழ்ந்த மக்களை பத்தி ஆய்வு செய்ய போனாங்களாம். அப்போ அங்க ஒரு இடத்துல பிரமிடு உட்பட சில பழைய கட்டிடங்கள் இருந்ததை அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு. இப்படி அங்க கட்டிடங்கள் இருந்தது அதுக்கு முன்னாடி சில உள்ளூர் மக்களுக்கு மட்டும்தான் தெரியுமா. அவங்களும் பெருசா அதை பத்தி வெளியே சொன்னதில்ல. அதனால அந்த ஆய்வு குழுவினருக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆய்வுகளை உடனடியா ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க சாதாரண மனிதர்கள் பயன்படுத்த முடிகிறத விட ரொம்ப பெரிய அளவுல தயாரிக்கப்பட்ட கருவிகள், பெரிய பெரிய எலும்புலாம் இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஈக்குவடாரோட உள்ளூர் கதைகள்ல அந்த காட்டுக்குள்ள ரொம்ப பெரிய அளவுல இருக்க அரக்க மனிதர்கள் வாழ்ந்ததா பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில காட்டுவாசி மக்களும் கூட இதே மாதிரி கருத்தை சொல்லியிருக்காங்க.
அதனால உறுதியா சொல்ல முடியலனாலும் உண்மையாவே அங்க உருவத்துல பெரிய அரக்க மனிதர்கள் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. லார்ஜஸ்ட் பீட்லேண்ட். முழுமையா மக்கி போகாத அதிகமான தாவர பொருட்களோட இருக்க சதுப்பு நிலப்பகுதி தான் பீட்லேண்ட். இந்த வகையில உலகத்திலேயே ரொம்ப பெரிய பீட்லேண்ட காங்கோவோட காட்டுப்பகுதியில சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவா பீட்லேண்ட் சுற்றுச்சூழல்ல இருக்க அதிகமான கார்பனை உறிஞ்சி வச்சுக்குமா. இது மூலமா தான் உலகத்தோட வெளிப்புற கார்பன் அளவுல ஒரு சமநிலை வருமா. இது மூலமா புவி வெப்பமயமாதல் வேகமும் கம்மியாகும். ஆனா பல இடத்துல இருக்க பீட்லேண்ட் கச்சா எண்ணெயை எடுக்கிறதால இல்லாம போகுது. அதனால காங்கோவோட இந்த பீட்லேண்ட் ஒரு முக்கியமான பாதுகாக்கப்பட வேண்டிய கண்டுபிடிப்பு. இதோட பரப்பளவு 1,67,000 சதுர கிலோமீட்டர் இல்ல 4.1 கோடி ஏக்கர். அதுல 26 இருந்து 32 பில்லியன் டன் அளவுக்கான கார்பன் தேங்கி இருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது பூமி முழுக்க எரிபொருளை எரிக்கிறது மூலமா 3 ஆண்டுகள்ல வெளிப்படுற அளவு கார்பன். ஆனா பிரச்சனை என்னன்னா அங்கேயும் கச்சா எண்ணெயை எடுக்க போறாங்களாம். அப்படி செஞ்சா அந்த மொத்த கார்பனும் வெளியே வந்துடும். எல் மிரடார். கிமு 300 இருந்து கிபி 150க்கு இடைப்பட்ட காலத்துல சுமார் 80,000 மக்கள் எல் மிரடார் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்தாங்களாம். அந்த நகரத்தோட மையத்துல 72 மீட்டர் உயரமுள்ள ஒரு பெரிய பிரமிடும் இருந்திருக்கு. இதுதான் மாயன் மக்கள் கட்டின ரொம்ப உயரமான பிரமிடும் கூட. ஆனா அந்த எல் மிரடார் ரொம்ப காலம் முன்னாடியே காணாம போயிடுச்சு. அதாவது மக்கள் அதை கண்டுக்காம விட்டு மறந்தே போயிட்டாங்க. அந்த காணாம போன எல் மிரடார கொஞ்ச காலம் முன்னாடி குவாட்டமாலா காட்டுக்குள்ள மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அங்க சில சேதமடைஞ்ச கட்டிடம் மட்டும் இருக்கு. அந்த பகுதியில தான் பல ஆபத்தான விலங்குகளும் சில தனித்துவமான அழகான பிராணிகளும் வாழுது. இதுவரைக்கும் அங்க பல ஆய்வாளர்கள் நிறைய ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல மாயன் மக்கள் விட்டுட்டு போன வேற வேற பொருட்களும் கிடைச்சிருக்கான். ஆனா இன்னும் எத்தனையோ கட்டிடங்கள் வெளியே தெரியாம மறைஞ்சுதான் இருக்கான். அதெல்லாம் எதிர்காலத்துல கண்டுபிடிக்கப்படலாம். மிஸ்டீரியஸ் ஆன்செஸ்டர். இது 1930களில் எடுத்ததா சொல்லப்படுற ரொம்ப காலம் கழிச்சு வெளிவந்த போட்டோ. நியூசிலாந்தோட காடுகளை ஆய்வு செய்ய போன ஒரு பிரிட்டிஷ் ஆய்வு குழுவினர் தான் இந்த போட்டோவை எடுத்தாங்களாம். அவங்க முன்னாடியே அந்த தீவை பத்தி தெரிஞ்ச 2 காட்டுவாசிகளை பப்புவா நியூகினியில இருந்து கூட்டிட்டு போனாங்களாம். அந்த 2 பேர் தான் இந்த போட்டோவில் நடுவுல நிக்கிறாங்க. அந்த ஆய்வு குழுவினர் நியூசிலாந்தோட காடுகள்ல ஏதோ ஒரு மர்ம மனித இனம் இருக்குன்னு கேள்விப்பட்டு அதை பார்க்க தான் அங்க போனாங்களாம். அந்த மர்ம இனத்தை சேர்ந்த பிராணி தான் இந்த போட்டோல கடைசியா நிக்குது. அது மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி நிலையில இப்போ இருக்க நவீன மனிதர்களுக்கும் பழைய குரங்கு மனிதர்களுக்கும் இடையில இருந்த முன்னோர் இனம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கதை உண்மைன்னு சொல்ல வேற எந்த ஆதாரமும் இல்ல. ஒரே ஆதாரம் இந்த போட்டோ தான். ஆனா உண்மை என்னன்னா இதுவுமே சித்தரிச்சு உருவாக்கின போட்டோ தான். அதனால சுருக்கமா சொன்னா இது யாரோ சும்மா கொளுத்தி போட்ட கதை தான். குகைனா ட்ரைகோலோமா. கப் ஃபங்கை அப்படிங்கிற குடும்பத்தில் இருக்க ஒரு வித்தியாசமான காளான் தான் குகைனா ட்ரைகோலோமா. இந்த வகை காளான் வெப்பமான மற்றும் ஓரளவுக்கு வெப்பமான எல்லா காடுகள்லையும் வாழக்கூடியது. இது பொதுவா சில வகை மரத்தோட கிளைகள், பட்டை, சில சமயம் பழங்கள் இது மேலெல்லாம் வளரும். இந்த காளான்லயே சில உள்பிரிவுகளும் இருக்கான். அதுல சில வகையை மலேசியா அப்புறம் இன்னும் சில நாடுகள்ல உணவாகவும் சாப்பிட்றாங்க. சில இடத்துல இந்த காளானை தூண்டில்ல இரையா வச்சு மீன் பிடிக்கவும் பயன்படுத்துவாங்களாம். இந்த காளானை முதல் முறையா பார்க்கும்போது அது பிளாஸ்டிக்ல செஞ்சு வச்ச சின்ன கப் மாதிரியே இருக்கு. அதுவும் இல்லாம இது மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்புன்னு பிரகாசமான நிறமா இருக்கதால கவர்ச்சியாவும் அழகாவும் கூட தெரியுது. அதனால கண்டிப்பா இந்த காளான் ரொம்ப தனித்துவமானது. ஆனா இதை பத்தி அதிகமான மக்களுக்கு தெரியாது. இந்த காளானை இப்போதான் நீங்க முதல் முறையா கேள்விப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து கையை தூக்குங்க. பாட்டு இல்ல போட்டு தன்னை ஒரு மரத்தோட பகுதியா மாற்றக்கூடிய சக்தி உள்ள ஆச்சரியமான பறவை. ஏன்னா இது மாறுவேடம் போடுறதுல ரொம்ப சிறப்பான ஒரு பிராணி. பெரிய தலை, அதுல பெரிய கண், பெரிய வாயிலாம் இருக்க இந்த காட்டு பறவையோட இறகுகள் மரத்தோட வெளிப்பக்கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. இந்த பறவையை நேர்ல பார்க்கணும்னா மத்திய மற்றும் தென் அமெரிக்க பகுதி காடுகளுக்கு தான் போகணும். ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம அங்க போனாலும் அந்த பறவை நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாலும் கூட நம்மளால அவ்வளோ சுலபமா அதை பார்க்க முடியாது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பறவையோட வெளித்தோற்றம் மரம் மாதிரியே இருக்கதால அது ஏதாவது மரத்துல போய் உட்கார்ந்து அந்த மரத்தோட மரமா ஐக்கியமாயிடும்.
இதே மாதிரி செஞ்சுதான் இந்த பறவை தன்னோட இரையை சுலபமா பிடிக்குது, எதிரிகளை ஏமாத்துது. ஹிரோ ஒனோடா டிசம்பர் 1944. அது கிட்டத்தட்ட 2ஆம் உலகப் போரோட கடைசி கட்டம். அப்போ ஜப்பான் ராணுவத்தோட லெப்டினன்ட் ஹிரோ ஒனோடா பிலிப்பைன்ஸோட லுபேங் தீவுல ஒரு சின்ன டீமோட இருந்திருக்காரு. அவங்க அந்த தீவுக்கு போன கொஞ்ச காலத்திலேயே ஜப்பான் படை சரணடைஞ்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச காலத்துல உலக போரும் முடிஞ்சிருச்சு. ஆனா ஹிரோ ஒனோடா மட்டும் காட்டை விட்டு வெளியே வரல. 1959 ஜப்பான் அரசு ஒனோடா இறந்ததாகவும் அறிவிச்சிருக்கு. ஆனா அப்பவும் அவரு காட்டுக்குள்ள உயிரோட தான் இருந்தாரு. ஹீரோவும் அவரோட டீமும் ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக அந்த தீவுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஜப்பான் ராணுவம் அங்க வர்ற வரைக்கும் இல்ல ராணுவத்திலிருந்து முறையான தகவல் வர்ற வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணும்னு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் ஒனோடாவும் மத்தவங்களும் அங்கேயே இருந்திருக்காங்க. ஆனா மத்தவங்கெல்லாம் எதிரி படையில மாட்டியும் இறந்தும் ஒனோடாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. கடைசியா 30 ஆண்டுகள் கழிச்சு 1974 தான் ஒனோடாவை கண்டுபிடிச்சு ஜப்பானுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அவரோட பேரு மாதிரியே எல்லா மக்களும் அவரை ஒரு ஹீரோவா தான் பார்த்திருக்காங்க. சண்டாங் பூமியில பல ஆண்டுகளா நடந்த பல புவியியல் மாற்றத்தால உருவான உலகத்தோட ரொம்ப பெரிய குகை தான் சண்டாங். இது வியட்நாம் நாட்டோட காட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு. இந்த குகை ரொம்ப ஆச்சரியமான நிறைய இயற்கை ரகசியங்களை தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு. ஆய்வாளர்களோட கணிப்புப்படி அந்த குகை 20 இருந்து 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகியிருக்கலாம். இந்த குகை குறைஞ்சது 6.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு போய்கிட்டே இருக்கான். அதுக்கு மேல போக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை இன்னும் யாரும் பார்த்ததில்ல. குகையோட அதிகபட்ச உயரம் 200 மீட்டர், அகலம் 150 மீட்டர். இந்த குகையோட மேற்கூரையில ஒரு பகுதி ரொம்ப காலம் முன்னாடியே தானாவே உடைஞ்சி அங்க ஒரு துளை உருவாயிருக்கு. அது வழியா இப்போ சூரிய ஒளி குகைக்குள்ள வந்து அங்க சில மரம் மற்றும் பல தாவரங்களை வளர வச்சிருக்கான். அதனால அந்த குகையோட ஒரு பகுதி சின்ன காடு மாதிரியே மாறி இருக்கு. இப்படி குகைக்குள்ள ஒரு காட்டை பார்க்கணும்னா அது இந்த சண்டாங்ல மட்டும்தான் முடியும்னு சொல்லப்படுது. இப்படி இது ரொம்ப தனித்துவமான அழகான இடமா இருக்கதால இத கார்டன் ஆஃப் ஈடன் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம ஹைபிரிட் அனலைசர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.